Hi friends, வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் நல்ல ரிச்சா க்ரீமியா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஜவ்வரிசி பாயசம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசி பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம இதில் ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நான் நார்மல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடிக்கடிக்கு, இல்லைன்னா எல்லாமே ஒன்றா கட்டிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாமே உதிர தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு ஜவ்வரிசி எல்லாமே. இப்போது இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வரும். அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேன். நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்களும் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் பாயசம். அதுக்காக தான் நான் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா பொங்கி கொதிச்சு வரும்போது 1/2 கப் அளவுக்கு கோவா நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் பத்தலைன்னா நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது கோவா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கோவா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். கோவா கரைஞ்ச பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசியை அதோட தண்ணியோடவே சேர்த்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால நம்மளுடைய பாயசம் நல்ல ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இன்னொரு கடாயில் நம்ம தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ, திராட்சை, உங்ககிட்ட என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துருங்க நல்ல ஃப்ளேவருக்காக. இப்போது நான் பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஃபைனலாக இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்து அதுவும் நல்லா பலூன் பதத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்து திராட்சை எல்லாம் பார்த்தீங்கன்னா பலூன் சைஸுக்கு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாயாசத்தில் இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சூடாக இருக்கும் போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை ஆற ஆற நல்ல திக்னஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.